நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் ரொம்ப ஸ்பெஷலான எக் கொத்து பரோட்டா தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பரோட்டா நம்ம வீட்டில் செஞ்சது தான். இதனுடைய செய்முறையும் விளக்கமான செய்முறையை நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அவசியம் கொண்டு போய் செக் பண்ணுங்கள். நானும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா செஞ்சிங்கன்னா லேயராக நான் இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளவே நீங்கள் சுட்டு சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது இப்போ இந்த பரோட்டாவில் ஒரு 3 எடுத்து வச்சுட்டு தான் நான் கொத்து பரோட்டா செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக நான் முட்டைக்கோசை நல்லா பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேரட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கேரட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி தக்காளியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு நான் ஒரு 2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து, புதினா மல்லி கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ இந்த 3 பரோட்டா நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்து பரோட்டாக்காக இது நேற்று செஞ்சது, மொதல் நாள் செஞ்சது, மறுநாள் காலைல கொத்து பரோட்டான்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா பரோட்டா இந்த பரோட்டாவை நான் இப்போ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். அதாவது 2 தடவை விட்டு நம்ம அடிக்கணும். அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். தொடர்ந்து அடிக்காமல் இப்படி ஒரு திருப்பி 2 இதை அடித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்க. நீங்கள் 3 செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்றரையாக மிக்சியில் போட்டு அடிங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி நான் ஊற்றி இதை நல்லா கொத்தி விட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நீங்கள் ஆம்லெட் மாதிரி போட்டு அதை நல்லா கொத்தி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்கிறது எக் கொத்து பரோட்டா. இதில் நம்ம எக்கு நம்மளுடைய ஆப்ஷன் தான். எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். இது கடைசியாக போட்டதுக்காக முதல்ல ஒரு முட்டையை இந்த மாதிரி கொத்தி எடுத்து வச்சுக்கிறேன். மீதியும் ஒரு 2 முட்டையோ 1 முட்டையோ நம்ம செய்முறையில் அடுத்து காட்ட போய் செய்முறையில் நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் இன்றைக்கி 3 பரோட்டாக்கு 2 முட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி கொத்தியாச்சு. நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். எந்த பேனில் செய்கிறோமோ அந்த பேன்லேயும் இந்த மாதிரி முதல்ல முட்டையை நீங்கள் கொத்தி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சிக்கனோ மட்டனோ நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் முன்னாடியே அதை வேக வச்சு உதுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மொத்தம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பரோட்டாலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டிருக்கும், அதெல்லாம் இருக்குது. அதனால் இது போதுமானது. இப்போது வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். பியூர் வெஜ்ஜு உள்ளவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம பன்னீர் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் பன்னீர் மட்டும் உதுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்காமல் எப்போ சேர்க்கறது நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கணும். வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஒரு முட்டை கொத்துனதுலேயும் அந்த முட்டைக்கு தேவையான நம்ம உப்பை போட்டிருக்கிறோம். அதனால புரோட்டாலையும் உப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டு போட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் தான் முதல்ல சேர்த்துருக்கேன் இனிஷியலாக. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் நல்லா ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாவும் வதங்கிடும். இப்போது தக்காளி நான் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலையும் ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வாசம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வதக்கும் பொழுது. இப்போ நான் சேர்க்குறது பேசிக்காக வெறும் பரோட்டா மிச்சமாக இருக்குது, எந்த ஒரு குழம்பும் இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய மெத்தடு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓரளவு நிறம் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா வகைகள், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்காக, ஏன்னா இது கொஞ்சம் கலராக காட்டுறதுக்காக நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, மசாலா வாசம் வரும். ஏன் இது இவ்வளோலாம் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம குழம்போ சால்னாவோ இருந்துச்சுன்னா இது சேர்க்க தேவையில்லை. நான் பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இப்போ வதக்குறேன். இதே ஒரு சால்னாவோ கறி குழம்போட மிச்சமான குழம்போ இருந்துச்சுன்னா இந்த மசாலா தூள்லாம் சேர்க்க தேவையில்லை. வெறும் மிளகுத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்தா போதும். அது மஞ்சள் தூள் சேர்த்தா போதும். ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை.
இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி சுண்ணதுக்கு அப்புறமா நான் இதை எடுத்துடுறேன், மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒதுக்கி விட்டு அந்த நடுவுலையே நான் கொஞ்சம் ஒரு முட்டையை, இப்போ எத்தனை முட்டையோ நீங்கள் வேணால் 2 முட்டை கூட ஊற்றிக்கலாம், நான் பெரிய முட்டையாக இருக்கிறதுனால ஒரு முட்டை ஊற்றி நான் கிளறி விட்டுக்கிறேன். இது அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வதங்கின அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இது பண்ணிட்டோன்னா இது அந்த கொத்து பரோட்டாவோட அந்த ஒரு பைண்டிங் கொடுக்கும். இந்த மாதிரி முட்டையை போட்டு கிளறும் போது ஒரு பைண்டிங் கொடுக்கும். நம்ம தனியாக பொரிச்சு வச்சதுக்கு காரணம் அது வந்து ஒரு லுக்கும் இருக்கும், ஒரு கொத்து பரோட்டா முட்டை பரோட்டாங்கிற ஒரு லுக்கும் மேலே கொடுக்கறதுக்காக நம்ம அது தனியாக இது பண்ண வச்சுருக்கிறது. இப்போ அதோடய சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கிற கொத்து பரோட்டாவை நம்ம சேர்த்துற போகிறோம். கொத்தி வச்சுருக்கிற பரோட்டாவை பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் எப்படி அந்த பரோட்டா இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பல்ஸில் வச்சு விட்டு 2 தடவை அடித்தா போதும். ஒவ்வொரு பரோட்டாவாக செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், 2 பல்ஸ் விட்டால் போதும். இப்போ மல்லித்தலை புதினா தலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கருவேப்பிலலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதே சால்னா சேர்க்கறதானா இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். பரோட்டா போடும்போது தான் சால்னா சேர்க்கணும். சால்னா ஒரு கரண்டியோ இல்லை கோழி குழம்பு கறி குழம்போ ஒரு கரண்டியோ சேர்த்திங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது சால்னா இல்லாதப்போ நம்ம எப்படி உதிரியாக சூப்பராக ஒரு முட்டை பரோட்டா செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ கொத்தி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சரி பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சேர்த்த உப்பு தான், எக்ஸ்ட்ரா வந்து உப்பு இன்னும் சேர்க்கவே இல்லை. சரி பார்த்துட்டு நம்ம உப்பு வேணும்னா சேர்த்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான கொத்து பரோட்டா ரெடி. இப்போ முட்டை பரோட்டா அப்படிங்கிறதுனால, முட்டை போட்ட கொத்து பரோட்டா அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி செய்கிறோம். இதுலேயே நீங்கள் பியோர் வெஜ்ஜு அப்படின்னாக்கா பன்னீரை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி அதாவது உதுத்துட்டு நம்ம பரோட்டா சேர்க்கும் போகிறோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துட்டோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக அது சூடு ஏறி நல்லா இதாக அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு சூடு ஏற சிம்மில் அப்படியே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூடு ஏறி நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான வீட்டில் ஹோம்மேட் பரோட்டாவை வச்சு ஹோம்மேட் கொத்து பரோட்டா ரெடி. இதை நீங்கள் விரும்பினவங்க இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் தூவி சாப்பிட்லாம். மேலும் எலுமிச்சப்பழம் புழிஞ்சிக்கலாம். எங்கள் வீட்டில் எலுமிச்சப்பழம் பஞ்சா பிடிக்காது, அதனால் நான் புழியலை. நீங்கள் சர்வ் பண்ணும்போது பிடிக்கிறவங்க பிழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான முறையில் வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய சுவையான நல்ல ஆரோக்கியமான கொத்து பரோட்டா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அவசியம் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஹோம்மேட் பரோட்டாவையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அதுபோல் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரோட்டா வீட்லேயே சூப்பராக செய்யலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி வெளியெல்லாம் போய் செஞ்சு வாங்கி சாப்பிடாம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.